மாதாஜி இன்னைக்கு என்ன சமையல்? நிலக்கடலை காரக்குழம்பு. நிலக்கடலை வந்து ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். குருமா மாதிரி பண்ண போகிறோம். ஆமாம், குருமாவும் காரக்குழம்பும் சேர்ந்த மாதிரி ஒரு இது என்ன சொல்லுவாங்க, கிரேவி மாதிரி. ஓகே, ஓகேவா? இல்லை, ஓகே. கடுகு போடணும். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம். வதங்கி வரணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் போடணும். கத்திரிக்காவை வதக்கணும். கத்திரிக்காய் வதக்கும் போது கத்திரிக்காய் வெங்காயம் வதக்கும் போது உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். வதங்கி வரும்போது உருளைக்கிழங்கையும் போட்டுக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வரணும். லைட் ப்ரௌனாக வரணும். வதங்கி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போது கடலையும் போட்டுக்கணும். நிலக்கடலை இப்போ இவ்வளோ வதங்கணும். இப்போது மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கனிமிளகா பொடி எல்லாத்தையும் அதோடு கலந்துக்கணும். கலந்து நல்லா வதக்கி விடணும். இன்னும் கொஞ்சம் வதக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காம வரும். 10 நிமிஷம் வேகணும். 10 நிமிஷம் வேகணும். இப்போ நல்லா 10 நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியை இப்போ இப்படி வரணும். இந்த அளவுக்கு வந்தப்புறம் அது ஒரு திக்னஸ் கொடுக்கும். நல்லா வெந்து வந்துடும். விரைச்சி நிற்காது. புளி ஊற்றணும். இதில் என்னென்ன போட்டிருக்கோம்? இதில் வந்து தேங்காய், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, இதுதான் 4 ஐட்டம் போட்டிருக்கோம். இப்போ இந்த 4 ஐட்டம் போட்டால் கொஞ்சம் திக்னஸ் வரும் குழம்பு. டேஸ்ட் வந்து மதுரை ஸ்பெஷல் டேஸ்ட் வரும். இப்போ அது ஊற்றினோடனே நல்லா வதக்கும். இது திரும்பி வேகத்துக்கு டைம் எடுக்கும். இப்போ அந்த பேஸ்ட் போட்டு இது வந்து கொதிக்கணுமா? ஆமாம், கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்த அப்புறம் தான் புளி ஊற்றணும். அப்போ தான் அந்த குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கும். காய் கொஞ்சம் வெந்து வரும். அரைச்ச தக்காளி வந்து பச்சை வாசனை இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். இப்போ 10 நிமிஷம் மூடி போட்டு வைக்கணும். பார்க்கணும். நல்லா இப்படி கொதிச்சு வந்துச்சு பாருங்க. இப்படி கொதிச்சு வரும்போது இதில் காயும் அரை வேக்காடு கொஞ்சம் வந்துருக்கும். இந்த போது புளி கரைச்ச தண்ணியை ஊற்றணும். புளி கரைச்சி வச்ச தண்ணியை அங்கே காய் வதக்கும் போது போட்டோன்னா உப்பு இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம் வேணும்னா. இது இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கொதிச்சு நல்லா திக்காக வரணும். கொதிச்சு வந்தால் நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. திருப்பி மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சு வந்தாச்சு. திறந்துக்கப்புறம் இப்படி இருக்கணும் பாருங்க. நல்லா கொதிச்சு திக்கா அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும். சூப்பர். பர்ஃபெக்ட்.